வணக்கம். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச மாசம்தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ள பாருங்க, கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய புயல் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தமிழக வெற்றி கழகம், அதாவது தவக சந்திக்கிற முதல் பெரிய பிரச்சனை இதுதான் சொல்லலாம். சரி வாங்க, என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். தலைவர் சொன்னது செஞ்சோம், ஆனா எங்க மேல மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த வார்த்தைகள் இருக்கிற விரக்தியை கவனிச்சிங்களா? இது யாரோட குரல்னு நினைக்கிறீங்க? இது கட்சிக்காக களத்துல இறங்கி வேலை செஞ்ச ஒரு மாவட்ட நிர்வாகியோட குரல். இந்த நம்மள கைவிட்டுட்டாங்கங்கிற உணர்வு தான் இப்போ தவகையில வெடிச்சிருக்கிற இந்த புயலோட மைய புள்ளியே. ஓ, இது ஏதோ சின்ன சண்டை, போக போக சரியாயிடும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி இல்ல. எந்த ஒரு புது கட்சிக்கும் ஆரம்பத்துல இருக்கிற அந்த ஒற்றுமை தான் அதோட ஃபவுண்டேஷன். ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றச்சாட்டு, அப்புறம் கைது, கட்சிக்குள்ளேயே பெரிய மோதல், இப்படி அந்த அஸ்திவாரத்தையே ஆட்டி பாக்குற மாதிரி ஒரு பெரிய புயல் கிளம்பிருக்கு. சரி, இந்த மொத்த பிரச்சனைக்கும் எது மூல காரணம்? எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு முக்கியமான சம்பவம் தான் இதுக்கெல்லாம் காரணம். வாங்க, முதல்ல அந்த சம்பவத்துல என்ன நடந்ததுன்னு பாத்துடலாம். அப்போதான் அந்த பிரச்சனையோட ஆழமே நமக்கு புரியும். எல்லாமே ஆரம்பிச்சது கரூர்ல நடந்த ஒரு பெரிய பொதுக்கூட்டத்துல தான். தங்களோட பலத்தை காட்டணும்னு ரொம்ப பிரம்மாண்டமா ஏற்பாடு செஞ்சாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா அந்த கூட்டத்துல பெரிய குழப்பம் ஏற்பட்டு அதுவே கட்சிக்கு பெரிய தலைவலியா மாறிடுச்சு. அந்த கூட்டத்துல நடந்த குழப்பத்தால 41 பேர் இறந்துட்டதா ஒரு ஆதாரம் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு சோகமான சம்பவம் நடந்ததும் அது வரைக்கும் உள்ளுக்குள்ள பொஜெஞ்சிட்டு இருந்த பிரச்சனைகள்லாம் பூதாகாரமா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, உடனே ஆக்ஷன் தான். மதியழகன், பவுன்ராஜ்னு கட்சியின் 2 முக்கிய நிர்வாகிகளை கைது செஞ்சாங்க. இந்த அரெஸ்ட் தான் அதுவரைக்கும் மூடி மறைக்கப்பட்டிருந்த கட்சிக்குள்ள இருந்த சண்டைகளை முறையா ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. இப்போ அந்த சம்பவத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் நடந்த பழி போடுற விளையாட்டுக்கு வருவோம். அதாவது பிளேம் கேம். இப்போதான் பிரச்சனையே அடுத்த கட்டத்துக்கு போகுது. கட்சியின் சீனியர் லீடர்ஸ் ஒருத்தருக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அரசு நடந்த உடனே விஜயோட இன்னர் சர்க்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உள்வட்டாரத்துல ஒரு பெரிய விரிசல் விழுந்துடுச்சு. விஜய்க்கு ரொம்ப நெருக்கமா இருந்த தலைவர்களே, கரூர்ல கூட்டம் சரியா நடக்காததுக்கு நீதான் காரணம், இல்ல நீதான் ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு சிக்கலான வலை மாதிரி இருக்குது. ஆதாரம் சொல்றத பார்த்தா ஒருத்தர் இல்ல உடனே மீட்டிங் வச்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்தினதா சொல்றாங்க. இன்னொருத்தர் மேல என்ன குற்றச்சாட்டுனா, அவசரமா ஆட்களை திரட்டினதுல தான் தப்பு நடந்ததுன்னு சொல்றாங்க. 3வது நபரோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ல சொதப்பிட்டாருன்னு பழி போடுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? டாப் லெவல்லே சரியான பிளானிங் இல்ல, ஒரே குழப்பமா இருந்திருக்கு. சரி, இந்த டாப் லீடர்ஸ் சண்டையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு நடுவுல களத்துல வேலை செய்யற அடிமட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள் மனசுல ஒரு பெரிய கேள்வி, ஒரு பெரிய வலி உருவாகியிருக்கு. அது என்னன்னா, நம்மள தனியா விட்டுட்டாங்களேங்கிற ஒரு உணர்வு. மாவட்ட நிர்வாகிகளோட ஆதங்கம் எல்லாம் ஒண்ணுதான். மேலிடம் சொன்னதை நாங்க செஞ்சோம், ஆனா இப்போ கேஸ் கோர்ட்டுன்னு அலையறப்போ எங்களை மட்டும் தனியா நிக்க வச்சுட்டாங்கன்னு அவங்க ரொம்பவே நொந்து போயிருக்காங்க. இந்த நம்மள யாருமே பாத்துக்கலங்கிற ஃபீலிங் தான் கட்சி முழுக்க இப்போ பரவிட்டு இருக்கு. ஏன் அவங்க இப்படி ஒரு பாதுகாப்பில்லாத நிலைமையில இருக்கிறதா ஃபீல் பண்றாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல பல வருஷமா இருக்கிற திமுக, அதிமுக மாதிரி கட்சிகள் எடுத்துக்குவோம். அங்க ஒரு மாவட்ட செயலாளருக்கு ஏதாவது பிரச்சனைனா கட்சி தலைவை பின்னாடி நிக்கும். அவங்களுக்கு ஒரு பவர், ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஆனா இங்க தவைகையில அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு இல்லையேன்னு தான் அவங்க வருத்தப்படுறாங்க. அதனாலதான் ஒரு தொண்டரோட இந்த கேள்வி இவ்ளோ ஆழமா இருக்கு. விஜய் ஒரு வீடியோ கூட போடல, ஒரு போஸ்ட் கூட போடல, எங்களை கைவிட்டுட்டாங்களா, இது நியாயமா அன்னு கேக்குறாங்க. பாருங்க, அவங்களோட ஆதங்கம் இப்போ நேரடியா தலைவர் மேல ஒரு கேள்வியா மாறிடுச்சு. நிஜமாவே இந்த கேள்விதான் எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கு. இவ்ளோ பெரிய புயல் கட்சிக்குள்ள அடிக்கும்போது கட்சியின் தலைவர் விஜய் எங்க இருக்காரு? ஏன் அவர் அமைதியா இருக்காரு? யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான டைம்ல தலைமை கிட்ட இருந்து ஒரு முழுமையான சைலன்ஸ். ஒரு பிரஸ் ரிலீஸ் இல்ல, ஒரு சப்போர்ட்டிவ் வீடியோ இல்ல, அரெஸ்ட் ஆனவங்களுக்கு நாங்க இருக்கோன்னு ஒரு வார்த்தை கூட இல்ல. இந்த லீடர்ஷிப் கேப் தான் ஒரு சின்ன தீப்பொறியா இருந்த பிரச்சனைய இப்போ ஒரு காட்டு தீ மாதிரி மாத்திருச்சு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சமீபத்துல விஜய் கிட்ட இருந்து வந்த ஒரே வீடியோ அவரோட பர்சனல் மைண்ட் செட் பத்தினது. அதுல கட்சி பத்தியோ இல்ல இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனை பத்தியோ ஒரு வார்த்தை கூட இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? கட்சிக்கு என்ன தேவைப்படுது, தலைவர் எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு, இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கிறது இது அப்பட்டமா காட்டுது. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது. இந்த உட்கட்சி புயல் தவிகவோட எதிர்காலத்தை எப்படி பாதிக்க போகுது? வாட் நெக்ஸ்ட்? இப்போ இருக்கிற நிலைமைய பார்த்தா கட்சிக்குள்ள ஒரே குழப்பம், டென்ஷன் தான். தலைவர் கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை கண்டுக்கவே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு. தலைவர் விஜய் தன்னோட இமேஜை காப்பாத்துறதுல தான் கவனமா இருக்காருன்னு பேசிக்கிறாங்க. இதனால அடிமட்ட தொண்டர்கள் கிட்ட அதிருப்தி அதிகமாகிட்டே போகுது. மொத்தத்துல கட்சி ஒரு நிலையற்ற தன்மையில தத்தளிச்சிட்டு இருக்கு. ஆனா பாருங்க, இது வெறும் தவேகவோட பிரச்சனை மட்டும் இல்ல. இத ஒரு பெரிய படமா பார்த்தோம்னா, புதுசா அரசியலுக்கு வர எந்த ஒரு இயக்கமும் கண்டிப்பா சந்திக்க வேண்டிய ஒரு பெரிய சேலஞ்ச் இது. கடைசியா நம்ம நிக்கிற இடம் இதுதான். ஒரு செலிபிரிட்டிக்கு இருக்கிற பெரிய ஃபேன் பேஸை வச்சு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறது ஒருவேளை சுலபமா இருக்கலாம். ஆனா அந்த ரசிகர் கூட்டத்தை தமிழ்நாடு அரசியல் மாதிரி ஒரு காம்படிட்டிவான களத்துல ஒரு கட்டுக்கோப்பான ஒழுங்கமான அரசியல் அமைப்பா மாத்துறது இருக்கு. அதுதான் உண்மையான மிகப்பெரிய சவால்.
ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை நிஜமாவே ஒரு உறுதியான அரசியல் சக்தியா மாத்த முடியுமா? இந்த கேள்விக்கான பதில் காலத்துக்கிட்ட தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், செலிபிரிட்டி பாலிடிக்ஸோட ஃபியூச்சர் என்னவாக இருக்கும்னு நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்துல இப்போ நிக்கிறோம்.